வணக்கம் நண்பா, நான் உங்க குரு. வெல்கம் பேக் டு ஜிசிஜி ஐஏஎஸ் அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2 வீடியோ தான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 6ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை உள்ள பாலிட்டி, அதாவது பாலிட்டியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் என்ன புக் பேக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியது, இது எல்லாமே பார்த்துட்டு வரோம். அதுல முதல் பார்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது செகண்ட் பார்ட் வீடியோ. இந்த வீடியோல என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகே, அடுத்தது இப்போ இது நம்ம போன இடம் இது அகில இந்திய வானொலி, அது வரை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம். மேம்பாட்டிற்கான முக்கிய காரணங்கள், அதாவது ஒரு மேம்பாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி ஒரு காரணம். பாலின பாகுபாடுனா என்னன்னா ஆணும் பெண்ணும் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கல்வி ஒண்ணு, பாலின பாகுபாடு ஒண்ணு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாதி இன சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதி பாகுபாடு, இனம் பாகுபாடு, சமய பாகுபாடுலாம் இருந்துன்னா அந்த சமூகம் என்னன்னா முன்னேற்றம் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னதுன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்க, அச்சு இயந்திரம் ஜோகனஸ் குட்டன்பெர்க், சரியா, ஜோகனஸ் குட்டன்பெர்க் அப்படின்னு சொல்ல வரதால 1453ஆம் ஆண்டு என்ன செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னது, எதுல, அச்சு இயந்திரம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்தது பாருங்க, தேர்தல் குழு சின்னங்கள். தேர்தல் சின்னங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. 1968ஆம் ஆண்டு தேர்தல் 1968ல தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி, அதாவது அதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. இது கூட கேட்கலாம். தேர்தல் சின்ன ஆணையம் எந்த ஆண்டுன்னு கேட்டா 1968. தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என ரெண்டனா இருக்கு. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள். ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்ப தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சின்னு சொல்லும்போது ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் தேமுதிக, அடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சிகள், நாம் தமிழர் கட்சிகள், பிஜேபி, இந்த மாதிரிப்பட்ட இவங்க எல்லாமே என்னது ஒதுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இது என்ன ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்பது என்னன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். அதாவது நீங்க சுயேட்சை சின்னமா இருக்கீங்க. இப்ப நீங்க உங்க தொகுதியில நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்சி கிடையாது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சின்னங்கள் ஒதுக்குவாங்க. இதுதான் என்னன்னா ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை, அதாவது அந்த பெண்ணை பத்தி பார்ப்போம். உடைத்த முதல் பெண்மணி, அதாவது பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்மணின்னு சொல்லலாம். அடுத்தது பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்னன்னா பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு, சாவித்ரி பாபுலே. இவங்க என்னன்னா முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரி பாபுலே. பெண்கள் கல்வியை பற்றி பேசும் போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பாலேயும் சாவித்ரிபாய் கணவர், அதாவது அவங்களுக்கு கணவரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு இருவரும் பெண்களுக்காக முதல் பள்ளியை 1848 ஞாபகம் வச்சோம். 1848 அதாவது 1848ஆம் ஆண்டு தொடங்கி வைத்திருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது, நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. நமது எதிர்காலம் உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களை போல் பள்ளிகளுக்கு கல்வி கற்க செல்லும் நமது மக்களின் கனவுகளை உள்ளது. இவர்கள் இது யார் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லமை கொண்ட முன்னாள் பிரதமர், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி என்ன பாரக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில 2012ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்காருன்னா உரையாற்றிருக்காரு. இது கூட கேட்பாங்க, ஒபாமானா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது. அதாவது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விற்பனை செய்யப்பட்ட பொருள், நம்ம வந்து ஒரு பொருளை வித்துட்டோம், திரும்ப பெறப்பட மாட்டாது. நம்ம நிறைய கடையில பார்த்துருப்போம். பொருட்களை மாற்ற இயலாது. அடுத்து எந்த சூழ்நிலையும் பணம் திரும்பி தர மாட்டாது. இந்த முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதிய நடவடிக்கை ஏற்றதல்ல. அதாவது இது வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய கடைகள்ல இதை பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ கூட நிறைய எக்ஸாம்ல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ல இது ஒண்ணு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986. சட்ட அளவீட்டு சட்டம், சட்டத்தை அளவிடக்கூடியது வந்து 2009. சட்டத்தை அளவிடக்கூடியது 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 86ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து படிங்க. அடுத்தது அந்த மாதிரி படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா மண்டையில் நிற்கும். அடுத்தது அத்தியாவசிய பொருள், நம்ம வந்து ஒரு அத்தியாவசியமா இருக்கணும் அப்படின்னா அது வந்து 1955 சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, அடுத்தது கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பராமரிப்பு, இது வந்து இருக்கு. பொருட்களின் சட்டம், பொருட்களுக்கான சட்டம் வந்து 1980. 80 வயசு வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நமக்கே 80 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொருட்களின் சட்டமும் 1980 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமை. அதாவது நம்ம அடிப்படை கடமைகள் இருக்கு, அடிப்படை உரிமைகள் இருக்கு. இது வந்து நுகர்வோருக்கான உரிமைகள் வந்து 8 இருக்கு. என்னன்னு பாருங்க. அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, நமக்கு தேவைகளோட பாதுகாப்பான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. அடுத்தது இது வந்து என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம், ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. 1951 வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இடைவெளி, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18.3%, 30%, 3%. அடுத்தது 1961 வந்து 25.05. அடுத்து 1971 வந்து 23.98. இது வந்து நீங்க பாத்துக்கோங்க, இந்த இடைவெளிகள் வந்து எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. சரியா, முன்னாடிலாம் இது வந்து கண்டிப்பா இருக்கும், இப்போ வந்து என்ன பண்ணீங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. ஓகே, முதல் பிரதம மந்திரி வந்து பெண்கள்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா சிறிமாவோ பண்டாரநாயக. சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சோம்னா சின்ன பிள்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பிரதம மந்திரி வந்து சின்ன பிள்ளை அப்படின்னு ஞாபகம், சிறிமாவோ சின்ன பிள்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சோம், இலங்கையை சேர்ந்தவங்க. விண்வெளி, முதல் விண்வெளி சோவியத் யூனிட் இந்த ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா விண்வெளி அப்படின்னு வந்தாலே விண்ணுனா என்ன, வானம் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். என்னது வானலடி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சோங்க. ஓகே, அதாவது நீங்க வானத்தை ஞாபகம் வச்சோம், வீக்கு வா. அடுத்த எவரெஸ்ட் அப்படி சிகரத்தை அளவிட்டவர், எவரெஸ்டை அளவிட்டவங்க யாருன்னா ஜப்பான். அதாவது எவரெஸ்டுக்கு ஹைட் உங்க எல்லாருக்குமே தெரியும், 8848 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 8848 இதுதான் ஹைட்டு. அப்போ அந்த எவரெஸ்ட் வந்து என்னன்னா ஜப்பான்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இது பண்ணுவாங்க. என்னது, நம்ம சின்ன சின்ன அளவுகளையும் அவங்க நல்ல டெக்னாலஜி வைஸ்ல அவங்க வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கண்ட்ரி. அந்த ஜப்பான்ல வந்து என்னன்னா எவரெஸ்ட் சிகரம். அப்ப ஜான்கோ தபே. ஓகே, அடுத்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் இங்கிலாந்து. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் என்னன்னா இங்கிலாந்துல பெண் சேர்ந்தவர் யாரு, கூப்பர். சரியா, சார்லோட் கூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பெண்மணி, அது ரொம்ப முக்கியம், ஆண் கிடையாது, பெண். ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார். கரெக்ட். மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார். ஓகே, பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிப்பது இல்லை. அதாவது சொந்த மாநிலத்துல ஒரு ஆளுநரை போட மாட்டாங்க. ஓகே,
அடுத்த ரக்ஷா பாதுகாப்பான வாகன இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷா அப்படி ஒரு தானியங்கி கருவி, ரக்ஷா அப்படின்னு சொல்ல ஒரு தானியங்கி கருவி. இது வந்து வாகனத்தை பொறுத்தப்பட்டு வாகனம் தற்போது எங்கு உள்ளது, அதாவது சென்சார் தான், ஜிபிஎஸ் மாதிரி ஒரு சென்சார் தான், தற்போது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரத்தின் செயல்பாடுகளையும் கண்காணிக்கவும் வாகனத்தின் பதட்ட நிலையையும் உடனடியாக வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷா ஞாபகம், சரியா, ரக்ஷா. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த பாக்ஸ்ல மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகே, இந்திய குடியுரிமை சட்டம். இந்திய குடியுரிமை சட்டம் என்னன்னா 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் வழங்கப்படுகிறது. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. ஓகே, முன்னுரிமை வரிசையின்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன். இது எல்லாமே தெரியும், குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன். அடுத்தது மாநில சட்டமன்றமும் சாதாரணமான அல்லது பண மசோதாக்களையும் நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. அதாவது என்னன்னா, அதாவது சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க, சட்ட பேரவைன்னு சொல்லுவாங்க. இந்த பேரவைக்கு தான் வந்து என்னன்னா மேலவையோட அதிக பவர் உண்டு. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்ல பண மசோதால வந்து ரொம்ப பவர் அதிகம் வந்து என்ன, மாநில பேரவை. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியவர்களுக்கு பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டாடுவாங்க. இது என்னைக்கு கொண்டாடுவாங்கன்னா ஜனவரி 9. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. சரியா, 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது எதனால ஜனவரி 9 தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமாக கொண்டாடப்படுகிற ஜனவரி 9. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து கூற்று காரணங்கள்ல எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. நாட்டுரிமைனா என்னது மற்றும் குடியுரிமைனா என்னதுன்னு பார்த்துருவோம். பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் அடிப்படை ஒரு குறிப்பிட்ட நாட்டினை இயல்பாக நம்ம இப்போ நீங்க வந்து இந்தியாவில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் இயல்பாவே உங்களுக்கு வந்து நாட்டுரிமை கிடைக்கிறது. இதுதான் அந்த நாட்டுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அங்கீகாரத்தை தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். அதாவது ஒருத்தனுக்கு மட்டும் வழங்கக்கூடியது குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. ஒரு நாட்டு, நீ எந்த நாட்டுல பிறந்தே அதை மாற்ற முடியாது, ஆனா குடியுரிமையை மாத்தலாம். நீ எங்க வாழ்றியோ அதுக்கு தக்கன மாத்திக்கலாம். இதான் குடியுரிமை. நீங்க குடியுரிமை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்ப அமெரிக்கால இது இருக்கு, அந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வாழ்வை காப்பாற்றும் நிறுவனம். அதாவது சேஃப் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இது ஒரு சுதந்திரமான லாப நோக்கம் அல்லாத அரசு சாரா, அதாவது லாப நோக்கம் கிடையாது, அரசின் சார்ல பொது தொண்டு அறக்கட்டளை ஆகும். இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதாக பயன்படுத்தி வருகிறது. சாலை பாதுகாப்பு வாழ்வை காப்பாற்றும். நீ சாலையை பாதுகாத்தான வாழ்வை காப்பாற்ற முடியும். இன்னொன்று மருத்துவம். ஓகே, அடுத்தது 1978ஆம் ஆண்டு வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு. 1978ஆம் ஆண்டு வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு. அடுத்தது 1979 அவங்க வந்து 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐநா சபை அறிவிக்கப்படும். 78ல ஒரு பெண்ணா இருக்கா, அதாவது நல்ல ஞாபகம் சொன்னா பிறந்த குழந்தை அப்படின்னு ஞாபகம். அது என்ன குழந்தைன்னு கேட்காங்க, பெண் குழந்தை. 8 ஞாபகம். அடுத்தது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குழந்தைன்னு தானே கூடும். பெண்ணா பிறந்திருந்தாலும் நம்ம செல்லும் அப்படின்னு நம்ம கூட்டுறோம்ல, அது வந்து என்னன்னா 79. அதாவது முதல் 8 அடுத்த 9. முதல்ல பெண்ணு, அடுத்த குழந்தை, பெண் குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முகலாய பேரரசர் அக்பர் சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். இவருடைய தீன் இலாகி அப்படின்னு, அதாவது தெய்வீக ஒருமை நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தீன் இலாகி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல் இ குல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுல் இ குல் அனைத்து சமயத்தினரும் அமைதி மற்றும் நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வந்து என்ன, சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முகலாயர்கள் மன்னர்கள்ல பாத்தீங்கன்னா பாபர்,
ஹுமாயூன், அப்புறம் அக்பர், அப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், இப்படி எல்லாரும் வந்தாலும் அக்பர் மட்டும் ஒரு தனி இது. அவர் வந்து போற பெருசா விரும்பாதவர், எல்லா சமுதாயத்தையும் ஒழுங்கா பார்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்பர் ரொம்ப முக்கியமான விஷயம். தீன் இலாஹி. அடுத்தது இங்க பாருங்க, சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தை. நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்ல ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கா, ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிட்டு அது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று கிரேக்கமாக இருக்கும், இல்லை லத்தீனா இருக்கும். உங்களுக்கு அதாவது மற்ற என்ன கொடுத்துருந்தாலும் மேக்சிமம் 99% இதுதான் இருக்கும். அந்த லத்தீனா கிரேக்கமா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சும்மா போட்டால் கூட போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒன்று கரெக்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் சொல் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையான செக்குலரிசம், அந்த செக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தான் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, என்பதன் பொருள், அதாவது இதன் பொருள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜோக் ஹோல்யோக் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம். அடுத்தது, இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம், அதாவது நேஷனல் வார் மெமோரியல் கட்டப்பட்டது. இந்நினைவு சின்னம் வந்து புது டெல்லியில உள்ளது. இந்த கேட் வந்து அருகில வந்து 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. இது வந்து 40 ஏக்கர். ஒரு கற்பனைக்கு யோசிச்சு பாருங்க, இது வந்து எவ்வளோ பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர் பரப்புல வந்து என்ன இருக்குன்னா இது இருக்கு. போரின் போது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ பெயர்கள் நினைவு சின்னத்தின் சுவர்கள் கல்வெட்டில் பறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது 1098. நான் அப்பதே ஒண்ணு உங்கள்கிட்ட சொன்னேன், 78 வந்தா பெண் குழந்தை ஞாபகம் சொன்னோம். 79 வந்துன்னா அது வந்து என்னன்னா குழந்தைகள் தினம் சர்வதேச. இதுல 1098 குழந்தைகளுக்கு உதவி மையம் என்னன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் உதவி மையம் 24 மணி நேரமும் கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். இந்திய குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம், ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. ஓகே. அடுத்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், சீனா, பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் இந்தியாவின் பொதுவான நில எல்லைகள் பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் கடல் எல்லைகளை இலங்கைகள் பகிர்ந்து கொள்கின்றன. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், சீனா, வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இந்த 7 நாடுகள் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும். அதாவது இந்தியாவுக்கு பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நிலை. ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்துல இருந்தாலும் அது வந்து என்னன்னா நீர் எல்லை, அதாவது கடல் எல்லைகளை தான் பகிர்ந்து கொள்ளும். ஓகே, கடல் எல்லைகளை தான் பகிர்ந்து கொள்ளும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் இருக்கிறது அப்படின்னு கேட்டா 7 நாடுகள். இது மொத்தம் இந்தியாவுக்கு அருகில் உள்ள அண்மை நாடுகள்னு கேட்டா 8 நாடுகள். கடல் எல்லைகளை மட்டும் கேட்டா 1 நாடு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் வந்து உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். டிசம்பர் 10 தேசிய மாணவர் படை, அதாவது என்சிசின்னு சொல்லுவாங்களா, தேசிய மாணவர் படை. இந்த படை வந்து என்சிசி, இது வந்து பல்கலைக்கழகம் இதுல எல்லாம் இருக்கு, தேசபக்தி அதெல்லாம் அளிக்கிறது. ஓகே, அடுத்தது, சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களும் பொது விடுமுறை அளிக்கப்படுகிறது. சமய சார்பற்ற இந்திய நாடு வந்து, அதாவது இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஓகே, இதுவரை இந்த வீடியோ செகண்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நெல்சன் மண்டேலாவை பத்தி அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இன்னும் தேர்ட் பார்ட் வீடியோ வந்து இன்னொரு 2 daysல வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.